குட்டீஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நானும் நல்லா இருக்கேன். அண்ட் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நான் போடுறேன் சில சில அப்டேட்ஸ்லாம். எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி. எனக்கு சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, என்னால் போட முடியல. நான் போட்டுருவேன், யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி த டைட்டில் இஸ் இரவுக்கு நிலவாக நீ தோன்றினாய். இது வந்து டாப் டேக்கான ஒரு ஸ்டோரி. இது எஃப்எஃப்பாக போகுமா இல்லை ஒன் ஷாட்டாக போகுமா எனக்கு சத்தியமாக தெரியாது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நான் ஏன் இங்கே இருக்கணும்? எனக்காக இங்கே யார் இருக்கா? எனக்காக அழக்கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த 3 பார்த்து அழுதுட்ருக்காங்க. இப்போது எனக்கு நான் யாரும் இல்லைன்னு சொல்லவும் நீ அழறியா? நீ அழாத, எனக்காக இங்கே நீ மட்டும்தான் இருக்கா. நான் உன்னையும் அழ விட மாட்டேன், ப்ளீஸ் அழாத அப்படின்னு பார்த்து அந்த 3 பார்த்து பேசிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு பர்சன், என்ன பண்ணிட்டுருக்க? வேறு வேலையில் எனக்கு சும்மா வந்து அந்த 3 பார்த்து பேசிகிட்ருக்கேன். என்ன அதில் வந்து உனக்காக ஒருத்தன் வந்து உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறானா? இல்லை, நீ மரியாதை அந்த வேலையை பாரு. அடிக்காதீங்க, நான் வரேன். சரி மூன், நான் போயிட்டு வரேன், நீ தூங்கிட்டுரு. நான் வந்து கூப்பிட நீ முழிச்சிக்கணும், சரியா? நான் லேட்டாக போனால் அப்புறம் இந்த அங்கிள் என்னை அடிப்பாங்க, அப்புறம் எனக்கு வலிக்கும், நான் அழுவேன், அப்புறம் நீயும் அழுவேன். இது எனக்கு பிடிக்காது. நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே போகிறாங்க. ஸோ திடீர்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் மட்டும் பார்த்து வந்துடலாம். அம்மா, எனக்கு சிரிப்பாக வருது. அச்சோ, என் கண்ணா, நீ சிரிக்கும் போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குடா என் தங்கம். அம்மா அப்படி பண்ணாதீங்க அம்மா, எனக்கு சிரிப்பாக இருக்குமா. சங்குக்கா, நீ சிரிக்கும் போது அழகாக இருக்க. போங்கம்மா, நீங்கள் என்கிட்ட விளையாடாதீங்க. ஏன்டா அப்படி சொல்கிற? நான் எத்தனை டைம் அவங்க கூட விளையாட வந்திருப்பேன், அப்போ நீங்கள் வந்தீங்களா? நீ காலேஜ் முடிக்கணும்னு தான் நான் அப்படி இருந்தேன். ஆனால் நீ காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் பையன் மாதிரி தானே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டிகிரியும் முடிச்சுட்டேன், அப்பயும் நீ இப்படி தானே இருக்கேன். நான் என்ன தான் பண்ணுறது? என் வாய்ஸ் இப்படி இருக்கானா? நல்லா படிக்கிற பையன் தான், உங்களுக்கு தெரியும் தானே? ஆமாம், என் தங்க பிள்ளை படிக்கிற பிள்ளை தான், எனக்கு தெரியும். போங்க, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் என்கிட்ட விளையாடவே இல்லை. இப்போ நான் காலேஜ் முடிக்கும் என்கிட்ட பேசுகிறீங்க, போங்க. அச்சோ, இப்படிலாம் க்யூட்டாக வச்சிட்ருக்காது ஜங்குக்கா. அவனும் க்யூட்டெலாம் வைக்கலாம், நீங்கள் போங்க. அச்சோ, என் தங்க பிள்ளை அப்படின்னு சொல்லி 2 பேரும் க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஐ மீன் அது ஜங்குக், அது வந்து எங்களோட அம்மா. ஓகே, இப்போ ஒரு பர்சன், அக்கா என்ன பண்ணுறீங்கங்க? வாடா, இங்கே பாரு, பார்க்கறது இவ்வளோ பெரிய பையன் மாதிரி இருக்கானே, அவன் வாய்ஸ் பாரு எப்படி இருக்குன்னு. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சுல்லக்கா. அவனை போயிட்டு இதுக்கு மேலே இவன் எப்படி தான் இங்கே இருக்க போகிறானோ தெரில. ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லைக்கா, இவ்வளோ சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் இவனை பாரு, இன்னும் இப்படியே இருக்கான். இவனா எப்படி சொத்தை வச்சு காப்பாற்ற போகிறான்? நீ ஏன்டா அப்படி சொல்கிற? அவனா அதெல்லாம் நல்லா பார்த்துப்பான். எப்போக்கா? நீ போனதுக்கப்புறமா? இந்த மாமா சரியில்லைம்மா, நம்ம போகலாம். என்ன அம்மா, இங்கே பாருங்கம்மா. ஏன்டா? இல்லைக்கா, அவன் இப்பயே கொஞ்சம் மிரட்டி வச்சாதான் அவன் அப்புறமேட்டு நல்லபடியாக சொத்தெல்லாம் பார்த்துப்பான். இப்படியே விட்டால் அவன் எப்படிக்கா? நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு வந்த? நான் பாரு, சொல்ல அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நம்மக்கிட்ட தான் அந்த சொத்தெல்லாம் பிடுங்கணுன்னு இருக்கான் பார்த்து நம்ம பெரிய அப்பன். அவனுக்கு ஆப்பு வச்சுட்டேங்க்கா. என்னடா பண்ண? கொன்னுட்டியா? நானா கொல்லக்கா, பாவம், அவன் ரோடு கிராஸ் பண்ணி போயிருக்கான், லாரி வந்து இடிச்சிருச்சு. ஐயோ, அப்போ நம்ம போகணுமாடா? என்னக்கா நீ? நம்ம சொத்தையே பிடுங்க பார்த்தான், அவனே போய் சேர்ந்துட்டான். அப்போ நம்ம சந்தோஷம் தானே படணும். அது ஒரு உயிர்டா. நீ இப்படி இருக்கிறதுனால தான் இதோ உனக்கு பிறந்திருக்கான் பற்றிய ஒருத்தன், அவன் அப்படி இருக்கான். சரிக்கா, சரி போகலாம், அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரிடா, நான் இப்பயே ரெடி
ரெடியாகி வந்துடவா? இல்லை இல்லை, நீ இரு, நானும் என்னோட மாப்பிள்ளையும் போயிட்டு வரோம், சரியா? அவனா? அவன் வந்து என்னடா பண்ண போகிறான்? நான் கூப்பிட்டு போகிறேன்க்கா, நான் பார்த்துக்கிறேன். டி வேணாண்டா, அவன் என் கூடயே இருக்கட்டும். அக்கா, நான் சொன்னால் கேட்பே கேட்க மாட்டியா? சரிடா, அவனை பார்த்து கூட்டிகிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீ நம்பு. அவனை போயிட்டு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வா, நான் இங்கே கீழேயே வெயிட் பண்ணுறேன், சரியா? போயிட்டு சீக்கிரம் கூப்பிட்டு போ. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் ஜங்குக்கோட அம்மா போகிறாங்க. இப்போது ஜங்குக் தான், அம்மா நான்லாம் போக மாட்டேம்மா, அந்த அங்கிள் இருக்கான் பார்த்தியா? ஏய் அப்படிலாம் பேசக்கூடாது, உன்னோட மாமா, அப்படிலாம் பேசலாமா? அம்மா உனக்கு தெரியாதும்மா, அவங்க கெட்டவங்க. யார் சொன்ன உனக்கு அப்படி? எனக்கு 3 சொன்னுச்சு. யார் அந்த 3? அம்மா உனக்கு தெரியாது, அது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தெரியுமா? அந்த 3 தான் சொன்னிச்சு மாமா ரொம்ப கெட்டவன் அப்படின்னு. ஸோ சரி, உன்னோட 3 கிட்ட அப்புறமேட்டு நான் பேசி புரிய வைக்கிறேன். நீ போய் சமத்துக்குள்ளேயே ரெடியாக பார்க்கலாம். அம்மா நான் போக மாட்டேம்மா, உன்னை விட்டு நான் உன் கூடயே இருக்கம்மா, வேணாம்மா. இந்த பாரு ஜங்குக்கா, அவங்க நம்மளோட பெரியப்பா. உனக்கு என்னன்னு தெரியலையா? ஐயோ எனக்கு தெரியாதுடா. அவன் எங்களோட பெரியப்பா. ஓகே, நீ போகணும்ல? நான் தான் போக வேணான்னு சொல்லிட்டான் என் தம்பி. நீ போயிட்டு வரியா ப்ளீஸ்டா என் தங்கம்ல? அம்மா நான் போக மாட்டேம்மா, அம்மா நான் கூட்டியே இருக்கம்மா, நான் போக சொல்லாத. இப்போ நீ போகலன்னா அப்புறம் அம்மா நான் அழுதுருவேன், அப்புறம் நான் எங்கேயாச்சும் போயிடுவேன். அம்மா அம்மா இப்படிலாம் பேசாத, நான் போகிறேன், நீ இப்படிலாம் பேசாத. அப்போ போயிட்டு நல்ல பிள்ளைய குளிச்சுட்டு வரணும், ஓகேவா? நான் அம்மா போய் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போது ஹலோ கேட்குதா? நான் சொன்ன மாதிரி எல்லோரும் ரெடியாக இருங்க. நான் போயிட்டு வரும்போது எல்லாம் நான் சொன்ன மாதிரி இருக்கணும், புரிஞ்சுதா? அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. இப்போது ஐயோ ஜங்குக்கா, நீ எவ்வளோ அழகாக இருக்கா, என் கண்ணே போட்டுரும் போல், ஐயோ அப்படின்னு சொல்லி சடக்கு போடுறாங்க. இப்போது ஜங்குக்கு தான், எனக்கு வெக்கமா வருது, மட்டும் பண்ணாதீங்க. அச்சோ என் அழகு புல்லா, யாருக்குன்னு வரக்கூடாது, இங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணில் வச்சுருக்க மையை எடுத்து ஜங்குக்காவோட அந்த காதுக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க. அம்மா நான் குழந்தை இல்லைம்மா, இங்கே பாரு ஜங்குக்கா, நீ இவ்வளோ அழகாக இருக்கையா? ஸோ யாருக்குன்னாச்சும் மேலே பட்டுருச்சுன்னா அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அப்புறம் அம்மாவுக்கு கஷ்டமாக ஆகும்ல. ஓ சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் முடியும். அழகா செம்ம அழகாக இருக்காரு ஜங்குக்கா. ஸோ அப்புறம் 2 பேரும் இப்படி தான் கீழே வந்தாங்களா? சரி சரி, ஓகே ஓகே, நான் வைக்கிறேன். இங்கே வந்துட்டோங்க. என்னக்கா ரெடி ஆகிட்டானா? ரெடி ஆகிட்டேன்டா. நீ அவனை பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போ, நான் பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வரேங்க்கா, நீ பார்த்து இருக்கா? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் ஜங்குக்கை வந்து கூப்பிட்றாரு. என்ன மாப்பிள்ளை போடலாமா? அம்மா இப்போ எனக்கு வயிறு வலிக்குதும்மா, நான் அப்புறமா போகிறேம்மா. என்ன மாப்பிள்ளைக்கு வயிறு வலிக்குதா? வாடா உனக்கு நான் சோடா வாங்கி தரேன், வா. இல்லை எனக்கு சோடாலாம் பிடிக்காது, நீ போடா. ஜங்குக்கா அப்படிலாம் பேசக்கூடாது, விட்டுக்கா விட்டுக்கா, அவன் சின்ன பிள்ளைக்கா, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லுக்கு ஜங்குக்கை பார்த்து விடுறாரு. ஜங்குக்கு பயமாக இருக்கு. இப்போ ஜங்குக்கா, அம்மா எனக்கு எனக்கு சுச்சா வருதுமா. என்ன ஜங்குக்கா என்ன பண்ணுற நீ? அம்மா நான் கூடயே இருக்கம்மா. ஜங்குக் இப்போ நீ போறியா இல்லைண்ணா? நான் போகிறேன். மிஸ்யூம்மா. ஐயோ எவ்வளோக்கு பிள்ளை. சரி போ, நீ போயிட்டு வா பார்க்கலாம். மாப்பிள்ளை இதுக்கு மேலே டைம் ஆச்சு, நீ வாடா அப்படின்னு சொல்லி இப்படி தோல் மேலே கை போட்டு இழுக்கிறாரு. வலிக்கு டே பார்த்துடா, அவனுக்கு வலிக்கும்டா. சரிக்கா, உன்னை விட எனக்கு அக்கறை மாப்பிள்ளை நிறையா இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அம்மா நீ போயிட்டு வா ஜங்கு, போ. அம்மா நீ போக வேணாம், இரு நானே போகிறேன். அம்மா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்த்துட்டே போகிறான். இப்போது அவங்களோட மாமா தான், நீ பார்த்த வரைக்கும் போதும், வா. இல்லை
நீ பாரு மாப்பிள்ள, நீ பாரு, அம்மா பாரு, சுச்சோ பாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் போயிட்டுருக்காங்க. டே ஒரே நிமிஷம், பின்னாடி ஏதாவது பட்டாசு வெடிக்கிற சவுண்ட்ஸ் ஏதாவது கேட்டால் மன்னிச்சும் இங்கெல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. அங்கங்கே அப்பப்போ வெடிக்கும், அதில் கண்டுக்கிறது. ஓகே, சர்வீஸ் மஸ்ட் இருக்கிறது தான். அப்படின்னு தான் அப்படி ஜங்கு காரில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி சாங் விட்டுட்டு வரான். ஏய் என்ன, எனக்கு அம்மாட்ட போகணும். இப்போ இப்படியே பண்ணிட்டு இருந்தோம், நெஞ்சே இறக்கி விட்ருவோம்டா. ஏய் கொஞ்சம் மூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கா வந்து வாய் மூட்டு நம்ம வாயில் வச்சு அழுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அழுதுட்ருக்காரு. அழுந்து வரைக்கும் போதும். சரி மாப்பிள்ள, நான் உன்னை நல்லா பார்த்து சாக்லேட் சாப்பிட்லாமா? எனக்கு வேணாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா? எனக்கு வேணாம். அப்புறம் என்னடா வேணும்? எனக்கு அம்மா தான் வேணும். இன்னொரு டைம் சொல்கிறேன், நான் அவ்வளோ பொறுமையாக கேட்குற ஆள் கிடையாது. ஐஸ்கிரீம் வேணுமா, சாக்லேட் வேணுமா? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும், அப்புறம் எனக்கு குச்சி மிட்டாய் வேணும். இன்னைக்கு வா மாப்பிள்ள, எல்லாம் வாங்கி தரேன். எனக்கு வாங்கி தரியா? இப்போ தான் நீ நல்ல மாமா. நான் ரொம்ப நல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஜங்குக்கா வந்து ஒரு மாலுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. என்னை இப்போது ஜங்குக்கா தான் எனக்கு சாக்லேட் இருக்கட்டும். ஆமாம், அங்கே ஒரு அங்கிள் இறந்துட்டாங்கல்ல, அங்கிளா தாத்தாவா கிராண்ட் ஃபாதரா? டேய் என்னடா உளறிட்டுருக்க? இல்லை அம்மாவோட பெரியப்பா பெரியப்பா இறந்துட்டாங்க. நம்ம போகணும், அங்கே போயிட்டு நம்ம சாக்லேட் வாங்கிட்டு வந்துடலாம். நீ அவ்வளோ உஷாராக இருக்கியா? அப்படிலாம் இருக்கக்கூடாது செல்லம். இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூப்பிட்றாங்க. இப்படி கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு, அங்கெல்லாம் போகக்கூடாது, ஏன்னா அந்த அங்கிள் செத்துட்டாங்க. நம்ம அங்கே போனால் நம்மள பேய் பிடிச்சிக்கும். ஸோ நம்ம அங்கே போக வேணாம், நம்ம சாக்லேட் வாங்க போகலாம். அப்போ செத்து போனால் நம்மளை வந்து ஆவி, பேய், கோஸ்ட்டு பிடிச்சிக்குமா? ஆமாண்ட தங்கம், அவங்கெல்லாம் போகக்கூடாது சரியா? மாமா சொன்னால் கேட்கணும். இது மாதிரி மாமா சொல்கிறது மட்டும்தான் நீ கேட்கணும். ஒன்றா அடிப்பான். அம்மாட்டே நான் சொல்லுவேன். வா அம்மாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. தென் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஜங்குக்கு தான் கார்லேருந்து இறங்கி குடுக்குடுன்னு அம்மா இங்கே பாரு சாக்லேட்டு அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடிட்டுருக்காரு. இப்போ அவங்க மாமா பின்னாடி, நீ இப்போ ஓடுற வேகத்தில் கத்த போகிறடா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பின்னாடி வந்துட்டுருக்காரு. இப்போ ஜங்குக்கு தான் அம்மா அப்படின்னு கத்துறாரு. அம்மா 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 என்னம்மா, அம்மா என்னம்மா ஆச்சு? அம்மா பிளட்டுமா, அம்மா ரத்தமா, அம்மா என்னம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கத்திக்கிட்டே அவர் வச்ச திங்ஸ் எல்லாத்தையும் கீழே சாக்லேட் எல்லாம் போட்டுட்டு இப்படி கத்துறாரு. அம்மா என்னம்மா ஆச்சு, உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போது அவங்க மாமா தான், அச்சோ அக்கா என்ன காய்ச்சு? இன்னும் அக்கா காய்ச்சு என்னடா ஆச்சு அம்மாவுக்கு? நீ குத்திட்டிய அம்மாவை? இல்லை, இங்கே அம்மா வயிற்றுல கத்தி அதை நான் எடுத்தேன்னா அம்மாவுக்கு ரத்தம் வந்துச்சு. அம்மா எந்திரிம்மா, உன்னை விட்டு எனக்கு ஆரோக்கியம்மா, நீ மட்டும்தான் இருக்கு. இங்கெல்லாம் கெட்டவங்கம்மா, மாமா கெட்டவம்மா, என்ன விட்டுட்டு போவாதம்மா அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்காரு. இப்போது அவங்க மாமா தான் ஹட்டோ போவி, உனக்கு ஒன்று இருக்குண்டா, என்னையே சொல்கிறதுக்கா முன்னாடி அப்படின்னு நினச்சிட்டு, அச்சோ அக்கா செத்து போயிட்டியாக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லி அவனும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான் செம்மையாக. அம்மா எந்திரிச்சு வாம்மா, நம்ம போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு, வாம்மா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுதுட்ருக்காரு. செம்மையாக திரும்பி வளர்றாரு. அம்மா எந்திரிம்மா, நான் வீட்டுக்கு நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேம்மா, நான் நல்ல பொண்ணு இருக்கேம்மா, நான் வாய்ஸை மாத்துறேம்மா, அம்மா எந்திரிம்மா, அம்மா எந்திரிம்மா ப்ளீஸ்மா, அம்மா எந்திரிச்சு வாம்மா அம்மா அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுதுட்ருக்காரு. தென் இப்போ ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமேட்டு அதெல்லாம் செய்வாங்கல்லடா, அதெல்லாம் செய்வாங்கள்ல. ஏன்னா ஒரு மாதிரி அவங்களெல்லாம் படுக்க வச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றிட்டு, ஸோ
நிறையா ப்ராசஸ்லாம் இருக்குலாம். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா இன்னும் அழுதுட்டு தான் இருக்கார். அம்மா 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 அப்படின்னு தேம்பி அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது ஜங்குக்கா அப்படியே விழுந்துடுறாரு. அங்கே இருக்கவங்கலாம் என்னாச்சு பையனுக்கு அப்படின்னு சொல்லி பதறாங்க. ஆனால் எங்கள் மாமா இவனும் போய் சேர்ந்துட்டானா பரவாயில்ல, ஒரே நேரத்தில் 2 வேலை முடிஞ்சிருச்சு. அச்சச்சோ, ஐயோ எங்கள் அக்கா எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையா, ஐயோ 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 அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் இவன் தான் பண்ணுறான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் காட்டிக்கல வெளியே. ஓகேவா? ஏன் எல்லோரும் எதுவும் பதில் பேச மாட்டாங்க அப்படின்னா, இவனுக்கு எப்படிப்பட்ட கேரக்டர், ஸோ எப்படி இப்படிலாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால தான் அவ்வளோவா வச்சுக்கல. இப்போ வந்து ஜங்குக்கா வந்து ஒரு அங்கே வேலை செய்கிற ஒரு மேட் தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு நீ எடுபடியா? சார் அவன் சின்ன பையன் சார். சரி சரி போ செத்துட்டானா சொல்லி அனுப்பு, சின்ன கல்லஞ்சிக்காரனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கா அம்மா தங்கம் இங்கே பாருங்கள் செல்லம் ஏந்திரிடா, இங்கே பாரு ஒன்றும் இல்லை, அம்மா வந்துடுவாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூச்சு மட்டும்தான் வருது. ஆனால் ஜங்குக்கா கிட்டேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. ஸோ அப்படி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. மயக்கம் போட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஏன்னா அப்படி தான் ஒரு 2 days ஆகுது. தென் அந்த 2 daysமே அந்த மேடுக்கிட்ட இருந்த காசை வச்சு தான் வந்து பார்த்துட்ருப்பாங்க ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இப்போ காசு இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் கேட்க போகிறாங்க. யார்கிட்டனா ஜங்குக்கோட மாமா கிட்ட. ஓகே சார், பையனுக்கு காசு வேணும் சார், அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவனுக்காக இங்கேருந்து 1 பைசா கூட வராது. உன்னால் முடிஞ்சா நீ பாரு, அப்படி முடியலையா இங்கே கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது, ஒழுங்காக அங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறாரு. இப்போ அந்த மேட் தான் கல்லஞ்சக்காரனாக இருக்கான், சின்ன பையனை போய் அப்படின்னு சொல்லி இங்கே அப்படி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க அங்கே இங்கேன்னு கேட்டு அந்த காசெல்லாம் ரெடி பண்ணி இப்போ ஜங்குக்காக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிருக்கோம். ஒரு 4 days ஓகேவா அங்கே தான் இருந்திருப்பார். தென் இப்போது ஜங்குக்கா தான் ஐஸ் அப்படி லைட்டாக ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஃபஸ்ட்டு அவள் வாயில் வருது, அம்மா 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 எங்கம்மா இருக்க, அம்மா அம்மா எங்கிட்ட வந்துடுமா, அம்மா அம்மா நீ செத்துலாம் போகலை தானம்மா, மாமா பொய் சொல்கிறாருமா, அம்மா என்கிட்ட வந்துடுமா அப்படின்னு சொல்லி அந்த இடம் ஃபுல்லாக அவர் சவுண்டு மட்டும் தான் கேட்குது. வெளியே நர்ஸ் வராங்க. சார் நீங்களாம் அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் படுங்க நல்லா படுங்க சார் படுங்க அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க. இல்லை எனக்கு அம்மா வேணும், அம்மா கிட்டேருந்து ரத்தம், அம்மா கிட்டேருந்து இப்படி தேவைக்கூடாது, தேம்பாத தம்பி ப்ளீஸ் தான் அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட அதை பார்க்க முடியல. இப்படி பண்ணாதப்பா, அம்மா வந்துடுவாங்க, இப்படிலாம் பண்ணால் அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, இப்படிலாம் பண்ணாத. அம்மாவை பார்த்தீங்களா, அம்மாக்கிட்ட பேசுனீங்களா? பேசினேன் நான் பேசினேன், நீ இப்படி பண்ணாத, இப்படி தேம்பாத, அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு என்கிட்ட சொன்னாங்க, இப்படி பண்ணாத. அம்மா சொன்னாங்களா? அப்போ நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி கம்மி பண்ணிக்கிறாரு அவர் தேம்புறத. தென் இப்போ அந்த நர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு அப்படி தூங்குறாரு. ஓகேவா? தென் இப்படி தான் ஒரு 3 days அப்படி போகுது. ஸோ இப்போது ஜங்குக்கு வந்து ஓகே ஆல்ரைட் ஆகிட்டாரு. இப்போ வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. ஆனால் அந்த அம்மா அப்படின்றத வந்து நிறுத்தல, அவர் கேட்டுட்டு தான் இருக்கார். இப்போது அவங்க வீட்டுக்கு வராங்க. வரும்போதே அவங்களோட அவங்க மாமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டே மாப்பிள்ள, நீ இன்னும் சாகலையா? நான் ஏன் சாகணும்? நீ தானே அம்மாவை கொன்ன அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு கை நீட்டி காட்டுறாரு. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பின்னாடி பட்டாசு சவுண்டு கேட்குது, மன்னிச்சிக்கோங்க அப்படி சொல்லி கொடுக்கலாம். நீ தானே அம்மாவை கொன்ன, எனக்கு தெரியும், நீ தான் கொன்னன்னு எனக்கு 3 சொன்னிச்சு, நான் 3 கிட்ட பேசினேன், இது ஒன்று தான் சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து கேட்டுட்ருக்காரு.
என்ன 3? ஏய், யாரை நான் கொன்னேன்? அவங்க கூட தான் இருந்தேன். எப்பறம் நான் உங்கள் அம்மாவை கொல்ல முடியும்? எனக்கு தெரியும், நீ தான் கொன்ன. நீ மட்டும்தான் எங்கள் அம்மாவை கொன்ன. உன்னை நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கா வந்து ஒரு மாதிரி ஆல்ரெடி ஒருத்தவங்க பிடிச்சிட்ருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருடா, நான் போலீஸில் கூப்பிட்டு வரேன் இருடா அப்படின்னு சொல்லி இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க மாமா தான் ஏய் என்ன ஜங்குக்கா வந்து அப்படியே அடிச்சிடறாரு. இப்போ ஜங்குக்கு தான் இரு, எங்கள் அம்மாக்கிட்டே சொல்கிறேன், நீ என்னையும் அடிக்கிற. என்ன அம்மா கிட்ட சொல்கிறியா? போ உங்கள் அம்மா எங்கே இருக்கா? போய் கூட்டிகிட்டு பார்க்குறேன். எங்கள் அம்மாவை தான் நீ கொன்னுட்ட. எங்கள் அம்மா இல்லைன்னு என்ன நீ அடிக்கிற. எங்கள் அம்மாவை நீ தான் கொன்ன. இதுக்கு மேலே எனக்கு யாரும் வந்து உங்ககிட்ட இருந்து காப்பாற்ற போகிறா அப்படின்னு சொல்லி அப்படி ஜங்குக்கா செமையாக அழுதுட்ருக்காரு. இதை பார்க்குற பாடி கார்ட்ஸ் அண்ட் மெய்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் அந்த மாமாவுக்கு என்ன இங்கே உட்காந்து சீன் போட்டுட்ருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? இங்கே இருக்க எல்லா வழியும் நீ தான் பண்ணணும், நீ மட்டும்தான் பண்ணணும். உனக்கு வச்ச வேலை உன்னை தவிர இங்கே வேறு யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்காது, உனக்கு மட்டும்தான் இருக்கும், புரிஞ்சுதா? இவன் ட்ரெஸ்ஸை எல்லோரும் போடுறீங்க பார்த்தீங்களா, அதை விட மோசமாக இருக்கணும், புரிஞ்சுதா? போ இவனை அப்படி கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு பாடி கட்டை வந்து சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கா தான் அம்மா இங்கே பாரும்மா, நீ இல்லைன்னு என்ன கொடுமைப்படுத்துகிறாங்கம்மா, அம்மா வந்துடும்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே தான் போயிட்டுருக்காரு. தென் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஜங்குக்கா வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவரோட ட்ரெஸ்ஸஸ் வந்து அங்கங்கே கிழிஞ்சிருக்கா, ஓகேவா? இப்படி தான் இருக்கணும், இதுதான் நீ அழகாக இருக்க. இந்த ட்ரெஸ்ஸை தாண்டி நீ எந்த ட்ரெஸ்ஸும் போடக்கூடாது, புரிஞ்சுதா? நான் ஏன் கொல்லாமல் இருக்குன்னு ரீசனை நான் உங்கள்கிட்ட இப்பயும் சொல்லிடுறேன்டா தங்கம். அப்போ தான் நீ இன்னும் கேர்ஃபுல்லாக இருப்ப, ஓகே? இவ்வளோ சொத்துக்கும் நீ ஒருத்தனே வாரிசு. இப்போ நான் உனக்கு கொன்னேன்னு வச்சுக்கேன், இந்த சொத்து எல்லாமே ஹோம்க்கு போயிடும் அப்படின்னு உங்கள் அம்மா எங்கள் அக்கா உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதனால் நீ சாக்கக்கூடாது, நீ உயிரோடு தான் இருக்கணும். ஆனால் உன் சொத்தை நான் மட்டும்தான் அனுபவிக்கணும், புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஜங்குக்காக்கு செம்மையாக பயம் வந்துடுது. அப்படின்னு அவர் வந்து சத்தமாக அழலை. ஸோ வாயில் தான் கை வச்சுட்டு அப்படியே அழறாரு. நீ வந்து சாப்பிடாம இருக்கலாம், ஆனால் அவ்வளோ கல்லஞ்சக்காய், நீ போய் சாப்பிட்டு வா, உனக்கு முக்கியமாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுறாரு. ஸோ ஜங்குக்கா அழுதுகிட்டே சாப்பிட போகல, பால்கனிக்கு தான் போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்ருக்காரு அந்த 3 பார்த்து. தென் இதுதான் அந்த ஸ்டோரியோட இன்ட்ரோ அண்ட் ஃப்ளாஷ்பேக். ஸோ இதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். எனக்கு செம்மையாக வலிக்குது முதுகெல்லாம். மூன் வா, நான் வந்துட்டேன். எங்கே போன, நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த மேகத்தை பார்த்து கேட்டுட்ருக்கான். ஸோ அந்த மேகத்துக்கு பின்னாடி தான் 3 இருக்கான். ஸோ அந்த 3லேருந்து அந்த மேகங்கள்லாம் அப்படி போகுதா. இப்போ ஜங்குக்கு தான் நான் கூட நீ தூங்கிட்டியான்னு நினச்சிட்டேன், நல்ல வேலை நீ இன்னும் தூங்கலையா, எனக்காக தான் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு வந்து 3 பாட்டை கேட்குறான். ஸோ அங்கே இருக்க காற்றுலாம் ஒரு மாதிரி அசையுது, எப்படி சொல்கிறது, இந்த மரத்தில் இருக்க இலையெல்லாம் ஒரு மாதிரி எப்படி விழுது. ஸோ அதை வச்சு ஜங்குக்கா ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணிப்பார், ஓகேவா? மூன் எனக்கு செம்மையாக பெயினாக இருக்குது, வந்தேன்னா எனக்கு மசாஜ் பண்ணிவிடு, எனக்கு அப்படியே தூக்கம் வருதுப்பா அப்படின்னு அந்த 3 பார்த்து அப்படி கண்ணை சொக்குது பிள்ளைக்கு. அப்படியே அந்த பால்கனியில் தான் அப்படியே உட்காந்து அப்படியே தூங்கிட்டாரு, ஓகேவா? இன்னும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் அந்த 3லேருந்து அழகாக ஒரு பிரின்ஸ் வெளியே வராங்க. ஸோ உங்களை சுற்றி வந்து அந்த மேகம், அந்த 3 அங்கே சுற்றி இப்படி குட்டி குட்டி குட்டியாக ஒரு லைட்ஸு,
அது அப்படியே செம்மையாக இருக்குது. தென் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் வந்து அப்படியே அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. ஓகேவா, அந்த மூன் மாதிரியே இருக்குது, அவ்வளோ ஒயிட்டாக. தென் இப்போது இந்த பால்கனியில் வந்து அந்த பர்சன் வந்து அப்படி நிற்கிறாங்க, ஜங்குக்காவை பார்த்த மாதிரி ஒரு ஸ்மைலோட. தென் அந்த பர்சன் அப்படி ஜங்குக்காக்கு பக்கத்தில் போகிறாங்க. ஸோ அவங்க அப்படி பக்கத்தில் போகும்போது அந்த வெளிச்சம்லாம் அப்படி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா, அவங்க சுற்றி அப்படி பிரகாசமாக இருக்கா. இது வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும்ல. தென் அந்த மூன்லேருந்து வந்த பர்சன் அப்படின்னு வந்து ஒரு சொடக்கு போடுறாரு. ஸோ அந்த வெளிச்சம் எல்லாம் போயிடுச்சு. இப்போது நார்மல் பீப்புள்ஸ் நம்ம எப்படி இருப்போம், ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, இப்போது ஜங்குக்கிட்ட பக்கத்தில் போயிட்டு அவரோட ஷோல்டரில் வந்து கை வைக்கிறாங்க. அது வச்சதும் ஜங்குக்கா, அம்மா நீ வந்துட்டியம்மா அப்படின்னு சொல்லி தூங்குறாரு. ஸோ அந்த பர்சனும் அப்படி சிரிச்சுட்டு இந்த ஷோல்டர்லாம் ஒரு மாதிரி மசாஜ் பண்ணி வச்சாரு. இப்போது அந்த பர்சனை ஜங்குக்கு டக்குன்னு பிடிச்சிக்கிறாரு. எப்படின்னா அவர் நின்றுட்டுருப்பாரு, ஜங்குக்கா வந்து ஒரு மாடி படிக்கட்டில் அப்படி சாஞ்சிட்ருப்பாரு. ஸோ அப்படி டக்குன்னு பிடிச்சிக்கிறாரா, ஐ மீன் கால். ஓகே, தென் அந்த பர்சன் அப்படியே ஜங்குக்காவை தான் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எப்படி ஜங்குக்காவை பார்க்குறாரு. தென் அந்த பர்சன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஜங்குக்காவை பார்க்குறாரு. ஜங்குக்கா அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. ஸோ அவரோட ஹேர்லாம் அங்கங்கே அப்படி பறந்துக்கிட்டு அவரோட பன்னி பேஸில் அப்படி தூங்கிட்டுருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க கையை அப்படி ஜங்குக்காவோட ஹெட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஜங்குக்கா அப்படி அப்படின்னு சொல்லி அவரோட ஐஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாரா. தென் இப்போது ஜங்குக்கா பக்கத்தில் வந்து குட்டி 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 குட்டியாக லைட்ஸ் மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டார்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி அப்படியே மூன் கிட்ட போய் அது அப்படியே மறைஞ்சிருது. ஸோ இது வந்து ஜங்குக்கா வந்து என்ன அது அப்படின்னு பார்த்து டக்குன்னு எழுந்திக்கிறாரு. ஸோ அந்த மூன் கிட்ட அது போக போக வந்து இன்னும் ரொம்ப வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது ஜங்குக்காவோட கண்ணுலேயே தெரியுது, அந்த அளவுக்கு அதோட பிரைட்னஸ் வந்து இருக்குது. ஓகே, தென் அது அந்த மூனை பார்த்துட்டு இப்படி ஜங்குக்கா, நீ ரொம்ப அழகாக இருக்க மூன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரா. ஸோ அங்கே இருக்க காற்று வந்து ரொம்ப வேகமாக அடிக்குது. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் அடித்தது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப அடிக்குதா. ஜங்குக்கா, உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏய் என்ன, இன்னும் நீ இன்னும் தூங்கலையா? என்ன இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போன நீ பார்த்துட்ருக்கியா? இல்லை, நான் மூன்கிட்ட பேசிகிட்ருக்கேன். நான் மூன்கிட்ட பேசும்போது யாராவது குறுக்க வந்தால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன மூன்கிட்ட பேசுகிறியா? என்ன எப்போ பாரு மூணு 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 என்ன இருக்குது அந்த மூணில்? அந்த மூணில் எனக்கு கனவு இருக்கான். அவன் வந்து என்னை உங்ககிட்டேருந்து காப்பாற்றுவான். என்ன, அந்த மூணில் ஒருத்தர் இருக்கான், எங்கள் கிட்டேருந்து உன்னை காப்பாற்ற போகிறானா? என்ன கனவு கண்டியாடா? போய் தூங்குற வழி போகிற. சும்மா மூணு இதுக்கு மேலே அவன் நாங்கள் பார்த்தேன், உனக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாது. இல்லை, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன், எனக்காக இதை மட்டும் ப்ளீஸ் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜங்கு கலறாங்க. சும்மா அழுதுட்ருக்காது அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறாங்க. இப்போது என்ன நடக்குதுங்க? டக்குன்னு என்னத்துக்கு இப்போ மின்னுது? டேய் ஒன்றா என்ன மறுபடியும் மின்னுது? ஒன்றா நீ உள்ளே வரக்கூடாதுடா, நீ எங்கே கடந்து சாகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படி போகிறாங்க. இப்போ ஜங்கு, மூன் நீ கோவப்படாதான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ உடனே மழை பெய்யுது. என்னாச்சு மூன், உனக்கு உன் முன்னாடியே என்ன அடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நீ இவ்வளோ கோவப்படுறியா? இப்போ நீ என்ன அலறியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அந்த மூனை பார்த்து கேட்குறாரு. ஸோ அங்கே இருக்க இலையெல்லாம் அப்படி விழுது மறுபடியும். ஸோ அவ்வளோ மழையிலையும் அந்த இலை காற்றடிக்குது. ஓகேவா, சரி இதுக்கு மேலே நான் அடி வாங்குறதால உனக்கு தெரியாமல் அடி வாங்குறேன், ஓகேவா அப்படின்னு வந்து சொல்கிறாரா. இப்போது மூன் கோவப்படாத நீ கோவப்பட்டாலும் அழகாக இருக்க மூன் அப்படின்னு வந்து ஜங்குக்கு வந்து சொல்லிகிட்ருக்காரு. தென் இப்போது எந்த ஒரு மின்னல் மழை எதுவுமே இல்லை, எல்லாம் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. சும்மா அப்படி காற்று மட்டும், அந்த மழை நின்றதுக்கப்புறம் காற்று வரும்ல ஜில்லுன்னு, ஸோ அந்த மாதிரி இருக்கு. மூன், உன்னோட பாசம் எனக்கு ரொம்ப குளிருது தெரியுமா?
போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாரா. ஸோ அந்த காற்று இன்னும் வேகமாக அடிக்குது. மூன் எனக்கு ரொம்ப குளிருது, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், நீ ஏன் வந்து என்னை பார்த்துப்ப, இப்போ எனக்கு பாரு வாய்ஸ்லாம் மாறிடுச்சு, போதும் மூன் அப்படின்னு வந்து சொல்கிறாரா. ஸோ இப்போ அந்த காற்று எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, தென் இப்போ ஜங்குக், மூன் நான் உன்கிட்ட ஒன்று பேசணும், இல்லை கேட்கணும், உனக்குன்னு ஒரு உருவம் இருந்தால் நீ எப்படி இருப்ப, நான் வேணா வரையட்டுமா அப்படின்னு ஜங்குக் வந்து சொல்கிறாரு. மூன் உனக்குன்னு ஒரு உருவம் இருந்தா நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த மூணு தான் அப்படி பார்க்குறாரா. ஸோ அந்த மேகமூட்டெலாம் அப்படியே மூணு வந்து மறைச்சிக்குது. இப்போ ஜங்குக், என்ன மூன் நீ வெக்கப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த மேகமூட்டெலாம் வந்து அப்படி மறைஞ்சிருச்சு. ஓகே, ஓ வெக்கப்படலையா நீ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தென் இப்போ ஜங்குக்கா, நீ வெக்கப்பட்ட அழகாக இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் 1 வந்து முடிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு முடியலடா, தொண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்காக நெக்ஸ்ட் பார்ட்டு போடுவேன். ஓகே, என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.